ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கீரை சாதம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான கீரை சாதம்னு சொல்லாங்க. இப்படி செஞ்சால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பொருத்தமான சைட் டிஷ்ஷாக நல்லா வறுவல் ரெசிபிஸ் நல்லாயிருக்கும். இங்கே இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி நல்ல ஒரு சேனக்கிழங்கு வறுவலும் செஞ்சுருக்கேங்க. ஸோ நல்ல கீரை சாதம், அதுக்கு பொருத்தமான நல்ல சேனக்கிழங்கு வறுவல், ரெண்டு ரெசிபியுமே பார்க்கலாங்க. ரெண்டுமே ரொம்ப ஒரு அருமையான ரெசிபிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் முக்கியமாக கீரை சாதம் ரொம்ப ஒரு அருமையான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இது ரொம்ப குயிக் ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ நம்ம லஞ்சுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு இதை குயிக்காக பிளான் பண்ணி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். முக்கியமாக கீரை சாதம் இப்படி செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையெல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடாமல் ஒதுக்கி வைப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான மீலாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே முதல்ல கீரை சாதத்தோட ரெசிபி பார்த்துடலாங்க. இப்போ கீரை சாதம் செய்கிறக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷமாக. நம்ம பாசுமதி ரைஸ்லேயும் செய்யலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சாதா ரைஸ்லேயும் செய்யலாம். அடுத்தது கீரை. நான் இங்கே பாலக்கீரை யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல சத்தான கீரை இது. நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. நம்ம இப்போ மார்னிங் நேரம் லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு யோசிக்கும் போது மற்ற கீரையெல்லாம் வாங்கினா சுத்தப்படுத்த லேட் ஆகும். பட் இந்த கீரை ஈஸியாக நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணி நம்ம குக் பண்ணிடலாங்க. ஸோ பாலக்கீரையை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்படி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அந்த தண்டுகளும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கிற தண்டு ஜஸ்ட் ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வீசிட்டு மீதி அத்தனையுமே நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாலக்கீரை கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. அடுத்தது இங்கே கேரட், ஒரு 2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஆக்சுவலி கீரை சாதம், கீரை மட்டுமே சேர்த்தும் பண்ணலாம். இல்லை நம்ம இப்படி கேரட் பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வேண்டி கேரட் எடுத்துருக்கிற 2 கேரட் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு அடுத்தது என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் நெய் கீ சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கான பொருட்கள்: 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 மராத்தி மொக்கு, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹோல் ஸ்பைசஸை இந்த சூடான ஆயிலில் சேர்த்து விட்டு பொரிய விடுவோம். இப்போ 2 பெரிய வெங்காயம் இப்படி நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறலாங்க. கூடவே 3 அல்லது 4 பச்சை மிளகா, நல்ல காரமான பச்சை மிளகா சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா இங்கே பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு, மற்ற மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அந்த ரா ஃப்ளேவர் போயிடணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனா அந்த பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, ஒரு சின்ன கப் அளவுக்கு ரா ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கேரட் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மற்ற பொருட்களை சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா, ஒரு கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து விட்டுறலாம். இங்கே பாசுமதி ரைஸ் 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்கும். இதனால் கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்து விட்டுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கீரை சேர்த்து விட்டுறலாங்க. ஒரு கட்டு பாலக்கீரை ஸ்பினாச் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்துடலாம். கீரை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது வதங்கி வெந்து வரும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க இருக்கும் கீரை. ஸோ நிறையா சேர்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணி
1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறங்காட்டிக்கு இதுவே நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு அளவாக 2.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுறலாம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கரை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். அதிகமாக விசில் விட வேண்டாம். ஜம்முன்னு நம்ம ரைஸ் வந்து குக் ஆகிடும். கீரையும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைஸு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா ஜம்முன்னு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சாதம் உதிரியாக சூப்பராக நம்மளுடைய கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கீரை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா தயிர் பச்சடியும் நல்ல ஒரு காரசாரமான வறுவல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே நான் இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ரெசிப்பியும் பார்த்துடலாங்க. இப்போ இங்கே சேனைக்கிழங்கு வறுவலுக்கு நல்ல சேனைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 கொதிக்கு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அதாவது ரொம்ப குழைவாக வேக வைக்காதீங்க. இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்த சேனைக்கிழங்கு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பெப்பர், ஒரு 3 to 4 வரமிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. சிம்மில் அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துடணும். இங்கே மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாங்க. அடுத்தது கூடவே நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 3 உருண்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வந்து உடைக்காமல் அப்படியே முழுசாக சேர்த்து விட்டுறேன். அடுத்தது பூண்டு, 2 பல் பூண்டு நல்லா தட்டி உள்ளே சேர்த்து விட்டுறேன். இந்த ஆயிலில் இந்த பூண்டு ஃப்ரை ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறலாம். அந்த ஆயிலில் கொஞ்சம் அந்த சேனைக்கிழங்கும் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஸோ 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா அந்த மசாலா பொடியும் நல்லா அப்படியே வறுத்து விட்டுறலாம். அந்த ரா ஃப்ளேவர் போய் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கிட்டு நல்லா பொறுமையாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வறுத்து விடணுங்க. அது அப்படியே வறுபட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் இந்த கீரை சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எதோட வேணாலும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் இந்த மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சேனைக்கிழங்கு வறுவல் குயிக்காக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நல்லா 2 டிஷ் பார்த்துங்க. ஹெல்தியான கீரை சாதம், அதுக்கு பொருத்தமாக நல்ல ஒரு சேனைக்கிழங்கு வறுவல், ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.